பாத்தியாக்கா, நான் சொன்னேன்ல, இங்க எதுவுமே நம்ம கண்ட்ரோல்ல இல்ல. சரி சரி, ஆரம்பத்திலேயே அப்செட் ஆகாத, எல்லாம் நல்லபடியா நடக்கும். வா உள்ள வா வா. ஏ ஆனந்த், இத நீ ஆண்டி ஆண்டி பாத்து அம்மா, பாத்து பாத்து. பாத்து குடுங்க ஆண்டி, நான் வச்சிடுறேன். பாத்துமா. இல்ல ஒண்ணு இல்ல. அம்மா, ஹாய் ஆண்டி. இது யாரு? தாராக்கு மாப்பிள்ள பாத்திருக்கோம்ல, அவரோட தங்கச்சி ஜோ. என்னது? ஜோதி. வணக்கம் ஆண்டி. வாமா போலாம். நீ வாடா. வணக்கம் அக்கா. வணக்கம். வணக்கம். இவதான் எங்க அண்ணன் சிதம்பரம், பிசினஸ் மேன். வணக்கம். வணக்கம். இவங்க எங்க அண்ணி கண்மணி. வணக்கங்க. ஆனந்த் தான் உங்களுக்கு தெரியுமே. ரொம்ப நல்ல பையன். அப்புறம் இவ என் பொண்ணு தீபக் அடுத்து ஜோதி படிச்சிட்டு இருக்கா. வணக்கம் அங்கிள். ஆனந்த் சொன்னா. அழகா லட்சணமா இருக்கா. தேங்க்ஸ் ஆண்டி. நீங்களும் ரொம்ப கியூட்டா இருக்கீங்க. அப்புறம் சின்ன சஜஷன், அந்த கழுத்து ஒட்டி போட்டிருக்கீங்களா நெக்லஸ், அத கொஞ்சம் லாங்கா போட்டிருந்தா இன்னும் அழகா இருந்திருக்கும். சரி போட்டுக்கிறேன். ஓகே. தாரா ரெடி ஆயிட்டாளா? அவெல்லாம் எப்பவோ ரெடி ஆயிட்டா. ஆண்டி, நீங்க வந்தோடனே சொல்ல சொன்னா நான் போய் சொல்லிட்டு வந்துடுறேன். இருங்க, நானும் வரேன். வாங்க, பாத்து வாங்க. நீங்க வாங்க உள்ள வாங்க, வந்து உட்காருங்க. கீழே பேசுற சத்தம் கேக்குது. நானும் என்ன செய்யறான்னு தெரியலையே. சாரி தாரா, தீபக் இன்னும் வரல. ஆண்டி ஜோதி எல்லாம் வந்துட்டாங்களா? வந்துட்டேன். ஜோதி வா. இல்ல வா. செம்ம அழகா இருக்க. நீங்களும் தான். தேங்க்யூ. அம்மா, எங்க உங்க அண்ணன்? எங்களுக்கு எப்படி தெரியும்? உங்ககிட்ட தானே சொல்லிருப்பான். இல்லையே, என்கிட்ட எதுவும் சொல்லலையே. தீபக் பின்னாடி வரும்னு அம்மா சொன்னாங்க. பட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தான் நினைச்சேன். இருங்க இருங்க, ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? ஆல்ரெடி கீழே வர ஆன்டி டென்ஷன்ல இருக்காங்க. நான் ஃபோன் பண்ணி பார்க்கறேன். என்னாச்சு? ரிங்கு போகுது, ஆனா எடுக்க மாட்டாரு. சரி இரு, நான் கால் பண்றேன். மெசேஜ் எதுவும் வந்திருக்கு. என்னன்னு பாரு. சாரி, ஐ காண்ட் அட்டெண்ட். I'll be on time. பாத்தீங்களா, நாங்களாம் ஃபோன் பண்ணா எடுக்கல, உங்களுக்கு மட்டும் கரெக்ட் டைம்க்கு வந்துருன்னு மெசேஜ் பண்றோம். ஜோதி, நீ ஆண்டி கிட்ட கவலைப்பட வேணான்னு சொல்லு. ஓகே? ஓகே, அப்ப நான் கீழே போறேன். நானும் மெசேஜ் வந்தது சித்தி கிட்ட சொல்லிடுறேன். அவங்களும் ரொம்ப டென்ஷன்ல இருந்தாங்க. ஏய், நானும் கீழே வரேன்டா. வேணாம் வேணாம், நீ இங்கே இரு. லேட் ஆச்சுன்னா அப்புறம் கீழே வா. சீக்கிரம் இறக்குடா. இதோ முடிஞ்சு தாத்தா, இருக்குங்க. நேரம் ஆகுதுல்ல. இதோ எடுக்கிறேன். பாலாம்பிகா மாதிரி இல்ல? ஆமா தாத்தா. சரி சீக்கிரம் இறக்கி வை, நான் போய் பார்த்துட்டு வரேன். இங்க என்ன பண்ற? செல்வம், நீ எங்கப்பா? இங்க காய்கறி எடுத்துட்டு வந்தேன். இது என்ன ஓ வீட்டு கல்யாணமா? அதை ஏப்பா கேக்குற? என்னாச்சு, என்ன பிரச்சனை? ஐயோ, அவன்கிட்ட போய் எப்படி மாட்டினீங்க? அவன் கொடுமைக்காரனாச்சே. செல்வா, நீ எனக்கு ஒரு உதவி செய்வியாப்பா? நீ ஏதோ ஊருக்கு போறேன்னு சொன்னியே, என் பேச்சியை கூட்டிட்டு வர. அவளை காப்பாத்தி வேற ஊர்ல விட்டுறியா? உனக்கு புண்ணியமா போகும். ஐயோ, அதெல்லாம் ஆகாது. காய்கறி வியாபாரம் பண்றவனா கடத்தல வேலை பார்க்க சொல்றியா? ஆளை விடு. ஐயோ இரு செல்வா, உக்காரு. செல்வா, முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாத. என் பேச்சு ரொம்ப பாவம். உன் குடும்பம் குழந்தை குட்டியெல்லாம் நல்லா இருக்கும். தயவு செஞ்சு கூட்டிட்டு போயிரியாப்பா. என்ன விளையாடுறியா? அவன்கிட்ட மாட்டினா தோலை உரிச்சிருவான். அவன்கிட்ட பேசுனதே தப்பா போச்சே.
தயவு செஞ்சு இதை மட்டும் செய்ப்பா. உன் காலில் வேணும்னாலும் விழுகிறேன். வேண்டாம்மா, ஏம்மா காலில் விழுற? நீ என்ன சொன்னாலும் பொண்ணை கூட்டிட்டு போற வேலையை நான் செய்யவே மாட்டேன். ஐயோ செல்வம், காவியாவை காப்பாத்த நான் என்னென்னவோ செஞ்சு பார்த்துட்டேப்பா. சாமி முன்னாடி நேத்துல இருந்து உக்காந்துட்டு இருக்கேப்பா. இந்த சாமியா நினைச்சு உன்னை கேட்கறப்பா. இது மட்டும் செஞ்சிருப்பா போதும். ஒரு பொண்ணோட வாழ்க்கைப்பா. அவளை உன் பொண்ணா நினைச்சு பாரு. அவளை காப்பாத்துப்பா, நீ நல்லா இருப்ப. இத ஒண்ணு மட்டும் செஞ்சு குடியா. இத பாரு, உனக்கு வேணா இந்தா இத கூட வச்சுக்க. என்ன பண்ற நீ? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். இத பாரியா, எப்படியாவது என் பேத்தியை கொண்டு போய் விட்டு இந்த ஒரு உதவியை மட்டும் செய். உன்னை நான் காலத்துக்கு மறக்க மாட்டேன். சரி, போய் கூட்டு வா. இது போதும் செல்வம், இது போதும். நீ இங்கே இரு, நான் போய் சரி, பேத்தியை சரி, கூட்டிட்டு போ. வரேன். பாட்டி, காவியா, நீ கொஞ்சம் வெளியே இரு, நான் காவியா கிட்ட பேசணும். முகூர்த்தத்துக்கு டைம் ஆயிடுச்சு. இப்ப போய் அது வெளிய எல்லாம் எனக்கு தெரியுமா, நீ போமா. வெளியில இரு. பாட்டி, என்னாச்சு பாட்டி? காவியா வா, மண்டபத்துக்கு பின்னாடி ஒரு வழி இருக்கு. அந்த வழி போனா நம்மள யாரும் பார்க்க மாட்டாங்க. வா போலாம் வா. பாட்டி, எங்க கிளம்பணும்? என்ன சொல்ற நீ? நம்ம கடைக்கு இலை போட வருவானே செல்வம், அவன் மண்டபத்துக்கு வெளியில தான் இருக்கான். உன்னை பத்தி அவகிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். அவன் உன்னை இந்த ஊரை விட்டு வெளியில கொண்டு போய் விட்டுறேன்னு சொன்னாமா. நீ அவன் கூட தப்பிச்சு போயிருமா. வாமா. இல்ல பாட்டி, அப்படிலாம் போக முடியாது. ஏய், உன்கிட்ட வெளவாரியா பேச டைம் இல்ல. உடனே கிளம்பு. அந்த சாமியா பார்த்துதான் அவனை என் கண்ணுல காட்டி இருக்கு. இங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சு போயிரு காவியா. நான் எங்கேயும் போக மாட்டேன் பாட்டி, என்னை விட்டுரு. என்னடி இப்ப போய் அருவி கட்டத்தனமா பேசிட்டு இருக்க? யாராவது பாக்குறதுக்கு முன்னாடி உன்னை அனுப்பி வைக்கணும். சொல்றதை கேளுமா, வாமா. எங்கேயும் நான் வரல பாட்டி. நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், உனக்குன்னு புத்தி கித்தி கெட்டு போச்சா? முதல்ல வாடி. பாட்டி, நான் வரமாட்டேன், விடு. வரமாட்டேன்? வரமாட்டேன். வரமாட்டியா? உன்ன இவ்வளவு சொல்லியும் வரமாட்டேன்னு சொன்னா என்னடி அர்த்தம்? பாட்டி, நான் வந்துட்டேன்னா உத்தம பூஜா கழுத்துல தாலி கட்டிடுவான். என்னது? என்னடி இது? எல்லாருக்காகவும் தியாகம் பண்ணி ஓ வாழ்க்கை போகுதேம்மா. இப்போ உன்னை போன்னு சொல்ல முடியல, இருன்னு சொல்ல முடியல. பூஜாவுக்காக பார்த்து ஓ நிலைமை இப்படி ஆயிடுச்சேடி. உனக்கு நல்லதே நடக்காதா? விட்டு பாட்டி, எதுவும் செய்யாத. என்னமோ நடக்கட்டும். அவ்வளவுதான். இதுக்கு மேல என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறேன்? எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ உன்னை போன்னு சொல்ல முடியல. இதுக்கு மேல என்னாலையும் ஒண்ணும் பண்ண முடியாதுடி. போச்சு, எல்லாம் போச்சு. பாட்டி, ரொம்ப தேங்க்ஸுங்க. பாத்தியாடி வசந்தாவுக்கு வந்த வாழ்க்கைய பெரிய இடமா தான் புடிச்சு போட்டிருக்கா. பையனுக்கு இவ்வளவு பெரிய இடம் பாத்திருக்கானா, பொண்ணுக்கு எப்படி பாப்பா? ஏண்டி, இந்த தீபக் இன்னும் வரலையே? ஒருவேளை பொண்ணுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குமோ? அப்படியா சொல்ற? பெரிய இடம் இல்ல, இருந்தாலும் இருக்கும். எல்லாமே நல்லபடியா நடக்கும் பாரு. சாமிநாதன் வந்திருக்காப்ல. டேய் சாமிநாதா, நான் வந்துடுறேன். என்னங்க கேட்டீங்களா அவங்க பேசுறதெல்லாம்? தீபக் வராததுக்கு நம்ம பொண்ணுகிட்ட ஏதோ பிரச்சனை இருக்கிற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் நமக்கு தேவையா? ஏய், ரிலேட்டிவ்ஸ்னா 1008 பேசத்தான் செய்வாங்க. அதெல்லாம் பசங்க ஒன்னா வாழும்போது சரியா போயிடும். போய் வேலையை பாரு. எந்த வேலையை போய் பார்க்க சொல்றீங்க? டைம் என்னாச்சு? இன்னுமே அவன் வரல.